ஹாய் மோக்ஷா, இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 30th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இதுவும் திருநாங்கூர் திவ்யதேசம் தான். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 11 திவ்யதேசம் இருக்காங்க. இது வந்து திருநாங்கூர் திவ்யதேசம். சீர்காழிலேருந்து ஜஸ்ட் 5 to 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது இந்த ஊர். திருவன் புருஷோத்தமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருவன் புருஷோத்தமம். இதில் என்ன பியூட்டினா, இந்த கோவில் இருக்கிற ரோடுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணிமாட கோயில், நாராயண பெருமாள் கோவில் 1, 2வது திரு அரிமேய விண்ணகரம் 2, 3வது திரு தெற்றியம்பலம், 4வது இது. அந்த கோவில் அந்த ரோடுக்கு போனால 4 திவ்யதேசத்தை பார்த்துடலாம். சரி, இந்த ஊர் பேர் திருவன் புருஷோத்தமம். சரி, நாங்கூரில் இது ஒரு திவ்யதேசம்னு பார்த்தோம். ஏன் இந்த ஊருக்கு இந்த பேர்? ஃபார் எக்ஸாம்பிள், காவலம்பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும். உப்பிலியப்பன் கோயில் திருவிண்ணகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியும். அதே மாதிரி இந்த கோவில் திருவன் புருஷோத்தமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த டியூ கோர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சி பேர் புருஷோத்தமன். இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சி பேர் புருஷோத்தமன். இவர் வந்து நின்றுருக்கார், நின்று திருக்கோலம். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவியோட நின்றுருப்பார். கிழக்க பார்த்து, ஹில் பி ஃபேஸிங் தி ஈஸ்ட். ஈஸ்ட்டை பார்த்து நின்றுருப்பார். சுவாமி பேர் புருஷோத்தமன். தாயார் பேர் புருஷோத்தம நாயகி. தாயார் பேர் புருஷோத்தம நாயகி. இது வந்து சச் அ லவ்லி திவ்யதேசம். இந்த திவ்யதேசமுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தலப்புராணம்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ். தை அமாவாசைக்கு அடுத்த நாள் 11 கருட சேவைன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஊர் உமாச்சிக்கும் வன்புருஷோத்தம் உமாச்சிக்கும் கருட வாகனம் இருக்குது. இந்த உமாச்சியும் அதே மாதிரி அந்த 11 பெருமாளோட 11 பெருமாளில் இந்த பெருமாளும் ஒரு பெருமாள். இவருக்கும் கருட சேவை வந்து தை அமாவாசைக்கு அடுத்த நாள் உண்டு. ஓகே, இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் ஒன்று மட்டும் இல்லை, 2 வாழை மரம் இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்தல விருட்சம். திஸ் டெம்பிள் ஹஸ் காட் 2 ஸ்தல விருட்சம். இந்த கோவிலுக்கு ஒரு புஷ்கரணி, தட் இஸ் ஒரு டெம்பிள் பாண்ட், திருக்குளம் இருக்குது. இந்த திருக்குளம் இஸ் வெரி வெரி யுனிக்கு. இந்த திருக்குளம் வந்து இட் இஸ் நாட் மேன்மேட். உமாச்சி வன்புருஷோத்தமன் உமாச்சியே இந்த திருக்குளத்தை வைகுண்டத்திலேருந்து எடுத்துன்னு வந்திருக்க. அதனால இந்த திருக்குளம் பேர் திருப்பார்கடல். ஐ ரிப்பீட், இந்த திருக்குளம் பேர் வந்து திருப்பார்கடல். இந்த கோவிலோட விமானம் பேர் சஞ்சீவி விக்கிரக விமானம். சஞ்சீவி விக்கிரக விமானம். இந்த கோவில் நிறைய பேருக்கு பிரத்யக்ஷம். அதில் மெயினாக 2 பேர் சொல்கிறா. ஒன்று வியாகிரபாத ரிஷி, இன்னொன்று அவரோட குழந்தை உபமன்யம். வியாகிரபாதர் பற்றி உனக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம திருச்சிறுபுலியூர் பார்க்கும்பொழுது அந்த எனக்கு ஐ வாண்ட் லெக்ஸ் ஆஃப் டைகர் எதுக்கு அப்படின்னு கேட்டால், அப்போ தான் வேகமாக போய் எல்லா இடத்துலையும் போய் ஃப்ளார்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உனக்கு கார்லேண்ட் பண்ணி ஒன்று ப்ரே பண்ணக்கூடிய எனக்கு டைம் இருக்குது. இல்லாட்டினா வெறும் லெக்ஸ்னால் நல்ல வேகமாக போக முடியலன்னு கேட்டதுனால அவருக்கு வியாக்ரம் அப்படின்னா டைகர், பாதம்னா லெக்ஸ் இல்லையா? The man with the rishi with the tiger legs is referred as வியாகிரபாதர். அவரோட குழந்தை பேர் தான் உபமன்யு. இந்த கோவிலோட ஸ்தல புராணமும் அந்த வியாகிரபாதர் அப்புறம் உபமன்யுவை வச்சுதான். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த கோவில் திவ்யதேசம் சீரீஸில் இருக்கிறதுனால ஆப்வியஸாக உனக்கு தெரியும், நாங்கூர் திவ்யதேசம்ங்கிறதுனால யார் பாடியிருப்பா? எஸ், யூ ஆர் ரைட். நன் அதர் தென் அவர் ஓன் பிலவட் கலியன். கலியன் திருமங்கையாழ்வார் இந்த கோவிலுக்கு 10 பாசுரம் பாடியிருக்கார். 1 இல்லை 2 இல்லை, 10 பாசுரம் பாடியிருக்கார். அதே மாதிரி இந்த கோவிலில் அயோத்தியில் இருக்கிற ராமரே இங்கே வந்து எழுந்தருள் இருக்கிறதா ஐதீகம். அயோத்தியாவில் ராமர் இருக்கார் இல்லையா, அவரே இங்கே வந்து எழுந்தருள் இருக்கிறதா ஐதீகம். அதே மாதிரி பீப்புளில் தெர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று அதமன், இன்னொன்று மத்தியமன், 3வது உத்தமன். சரி, இந்த 3 பேரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதமன் அப்படிங்கிறவ என்ன பண்ணுவான்னா, நான் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், என்னோட ஹாப்பினஸ்க்காக யாருக்கு வேணாலும் எந்த சிரமம் வேணாலும் கொடுப்பேன்.
ஃபார் எக்ஸாம்பிள், அவளுக்கு அது சிரமத்தை கொடுத்தா எனக்கு ஹாப்பினஸ் ஆகும்னா கட்டாயம் அவளை நான் படுத்துவேன், அப்படி படுத்தி நான் ஹாப்பி ஆவேன் அப்படின்னு இருக்கிற டைப் வந்து டைப் 1, தட் இஸ் கால்ட் அஸ் அதமன். அப்புறம் மத்தியமன் அப்படின்னு ஒரு டைப், ரெண்டாவது டைப். அவள் என்னன்னா எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். இட் இஸ் அ குட் டைப். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்கிறதே உலகத்தில் இருக்கிற எல்லாரோட சிரமங்களும் போகணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா மத்தியமன். இந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கா, அதமன் கேட்டகரியிலையும் நிறைய பேர் இருக்கா. மூணாவது ரொம்ப முக்கியமான கேட்டகரி, அது என்னன்னா உத்தமன். அது என்னன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்து இருக்கிறவா, என்னை நம்பி இருக்கிறவா ரொம்ப நன்னா இருக்கணும், மற்றவா எல்லாரும் நன்னா இருக்கணும், எனக்கு ஏதாவது சிரமம்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற டைப் வந்து தேர்டு. டைப் 3, தே ஆர் கால்ட் அஸ் உத்தமன். இப்போ இந்த கோவிலோட பேர் சொன்னேன் இல்லையா, திருவன் புருஷோத்தமம். சுவாமி பேரு புருஷோத்தமன். உத்தமன் வந்துடுது, புருஷன்னா மேல். ஆண்கள்லேயே உத்தமன், த மோஸ்ட் உத்தமன் யாருன்னு பார்த்தா இந்த உமாச்சி தான். வன் புருஷோத்தமன், திரு மரியாதைக்குரிய பெரிய புருஷோத்தமன் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் ஒன்று. அதே மாதிரி புருஷோத்தமன் அப்படின்னு இருக்கிற பேர்லேயே 2 திவ்ய தேசம் இருக்குது. ஒன்றுன்னு சொல்கிறா இவர் மட்டும்தாங்க, பட் தெர் ஆர் 2 திவ்ய தேசம். ஒன்று திருச்சிக்கு பக்கத்தில் உனக்கு நன்னா தெரியும், புருஷோத்தமர் உத்தமர் கோவில் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம். 3வது 4வது திவ்ய தேசமாக உத்தமர் கோவில்னு பார்த்தோம். அங்கேயும் சுவாமி பேர் புருஷோத்தமன்னு பேர், இங்கேயும் சுவாமி பேர் புருஷோத்தமன்னு பேர். 2 புருஷோத்தமன் இருக்கா. பியூட்டிஃபுல் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு உண்டான ஸ்தல புராணத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஸ்தல புராணத்தில் என்னென்னா, there are 2 people involved. As I already told you, one is வியாகரபாத ரிஷி, இன்னொன்று அவரோட குழந்தை உபமன்யு. இவன் 2 பேருக்குமே இந்த கோவிலில் உமாச்சி காட்சி கொடுத்துருக்கா. அது என்ன, அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். உனக்கு தெரியும், வியாகரபாத ரிஷி இஸ் ஒன் who requested உமாச்சி to give him a tiger's legs. எதுக்கு? எஸ், சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு டைகர் எவ்வளோ வேகமாக ஓடும், இந்த மாதிரி வேகமாக போய் புஷ்பம் பூலாம் பறிச்சுன்னு வந்து நந்தவனத்தில் அந்த கார்லாண்டை கட்டி, உமாச்சிக்கு பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நீ கூட ஃப்ரைடே பூஜை பண்ணுற உமாச்சிக்கு டெய்லி புஷ்பம் பறித்து உமாச்சிக்கு வைக்கிறேன். அந்த மாதிரி வியாகரபாதர் புஷ்பம் பறித்து வைக்கிறதுக்காக டைகர் லெக்ஸ் கேட்டுட்டார். ஏன் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறேன்னா, குட் திங்ஸ் யூ கேன் ரிப்பீட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகே, அப்படி ஒரு நாள் இவர் பூ பறிக்கிறதுக்கு போயின்னு இருக்கும்போது இந்த உபமன்யு குட்டி குழந்தை, நீ இப்போ பிக் கேர்ள் ஆகிட்ட, நீ கொஞ்ச நாள் முன்னாடி குட்டி குழந்தையால அப்போ அழும் குழந்தையெல்லாம். எதுக்குடா அழற உபமன்யு அப்படின்னு வியாகரபாதர் கேட்கும்போது, நானும் கூட வருவேன் பூ பறிக்க அப்படின்னாரு. இவர் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கவே மாட்டேங்கிறது குழந்தை. சரி வா அப்படின்னு சொல்லி குழந்தைய தோளில் போட்டுட்டு வேகமாக போய் ஒரு நந்தவனத்துக்கு போகிறார் புஷ்பம் பறிக்கிறதுக்கு. நந்தவனத்தை புஷ்பம் பறிக்கிறச்சே குழந்தை கையில் இருந்தால் சிரமம்னு ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டு புஷ்பம் பறிச்சுட்டே இருக்கார். அவர் புஷ்பம் பறிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் நியர்லி ½ an hour 30 minutesக்கு மேலே ஆகிடுத்து போல் இருக்கு. இந்த குழந்தை பார்க்கறது இப்படியும் பார்க்குறது. உபமன்யு அப்பாவை காணணும்னு அழுறது. ஏன்னா அதுக்கு பசி வந்துடுது. பாவம், ஏன் பசிக்கிறது, அப்பாவை காணும் அப்படின்னு அழுதோன்னே வியாகரபாதர் எதுக்கு போயிருக்கார்? பூ பறிக்க. யாருக்கு? திருவன் புருஷோத்தமம்ல இருக்கிற உமாச்சிக்கு சாத்திரத்துக்கு. அப்போ தனக்காக ஒருத்தன் போகும்போது அந்த ஒர்க்கு இன்னொரு ஜீவனை டிஸ்டர்ப் பண்ணி அந்த குழந்தை அழறதுன்னா என்ன பண்ணுவார்? உமாச்சி சும்மா இருப்பாரா? டாயிங் அப்படின்னு கருடர் வர கூப்பிட்டார். கருடன் மேலே ஏறி உட்காந்துட்டார். தாயாரையும் கூப்பிட்டார். போறச்சேயே என்ன சொன்னார்? பார்க்கடல், நீ பூலோகத்துக்கு வா, என்னோட க்ஷேத்திரமான திருவன் புருஷோத்தமத்துக்கு வான்னோன்னா டாயின்னு பார்க்கடலும் வந்துடுது. சுவாமியோடைய தாயார் இறங்கி திருவன் புருஷோத்தமம் இறங்கி அந்த பார்க்கடல்லேருந்து பால் எடுத்து இந்த உபமன்யுக்கு கொடுத்து குழந்தையோட பசியை போக்கின தலம். அதுதான் இந்த தலத்தோட கிரேட்னஸ். உமாச்சி தாயார் பால் எடுத்து இந்த உபமன்யுக்கு போட்டினதுனால அந்த குழந்தைக்கு தொப்பை ரொம்ப போய் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தார்.
இதை பார்த்த வியாகரபாதர் புஷ்பம்லாம் பறிச்சுட்டு வந்தவொன்னு பார்த்தா சாட்சாத் பெருமாள், சாட்சாத்து தாயார் குழந்தைக்கு பால் கொடுத்தோன்னா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து சேவிக்கிறார். தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ சுவாமின்னு சொல்லி குழந்தையும் சேவிக்க சொல்லி ஆனந்தமாக வைகுந்தம் போகிறார். ஓகே, இதில் என்ன பியூட்டின்னா, இந்த கோவிலில் யாருக்கு இந்த கோவிலை போய் சேவி, இந்த கோவில் யார் சேவிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ பர்சன் கால்டு குமேதஸ். ஐ ரிப்பீட், குமேதஸ். அவருக்கு அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் கிடையாது. எது கேட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக தான் பதில் சொல்லுவார். புத்திசாலித்தனம் ரொம்ப கம்மி. ஆனால் அவர் ஒன்று விடாமல் பண்ணிட்டு இருந்தார். என்னென்னா, இந்த திருவன் புருஷோத்தமம்ல இருக்கிற உமாச்சியை ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணிட்டு இருந்தார். அட் ஒன் டே இவரோட ப்ரேயர் ரொம்ப பிடிச்சிட்டதுனால பெருமாள் அவருக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்து தன்னையே நம்பி வந்தவனுக்கு எது இல்லையோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்ததுனால ஒன்ஸ் அகெயின் அவர் புருஷோத்தமன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கோ எனக்கோ ஏதாவது கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா கிட்ட கேட்போம், அம்மா கிட்ட கேட்போம், அவள் சரி பண்ணி தருவாள்ல. அதே மாதிரி 33 கோடி தேவர்கள் மேலே இருக்கா இல்லையா, தேவர்களோட கிங் இந்திரனுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா அவள் என்ன பண்ணுவாள்? நேரம் உமாச்சிக்கிட்ட கேட்பா. போப்பா, நேரம் உமாச்சிக்கிட்ட போவா. எந்த உமாச்சி? புருஷோத்தமன். அவர் என்ன பண்ணுவார்? உமாச்சி எனக்கு இந்த மாதிரி டோன்ட் வரி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த உமாச்சி எல்லாரோட ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுனால அவர் பேர் என்ன? எஸ், புருஷோத்தமன். சரி, இது அந்த காலத்தில் எல்லாம் பண்ணார். இப்போ இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்ப்பா? கோவில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஒருத்தருக்கு கஷ்டம்னா பாவர்ட்டி இருந்ததுன்னா, எது பண்ணாலும் பணம் சம்பாதிக்க முடியலன்னா பெரியவாழ்ல இந்த கோவிலுக்கு போனால் லக்ஷ்மி கட்டாட்சம், ஆற்றுல எப்போ பார்த்தாலும் பணம் நிறைஞ்சிருக்கும். ஒன்று பெரியவாளுக்கு. குழந்தைகளுக்கு இன்டெலிஜென்ஸ், பிரில்லியன்ஸ், சமயோசித முடிவு. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா டக்குன்னு அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன். கல்வி, எஜுகேஷன் எல்லாமே இந்த உமாச்சி கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கார். எங்கே? நாங்கூர் பக்கத்தில் சீர்காழிலேருந்து ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் பூம்புகார் ரோட்டில் இருக்கிற நாங்கூர் பக்கத்தில் திருவன் புருஷோத்தமம். நம்ம போகலாமா அந்த உமாச்சியை சேவிக்க?